அமாவாசை அன்னைக்கு வானத்துல இருந்து ஒரு நெருப்பு விழுகுது. அந்த நெருப்பு பார்த்தீங்கன்னா, மரத்து மேல பட்டு அந்த இடத்துல ஒரு இரத்த காட்டேரி உருவாகுது. அந்த இரத்த காட்டேரி மனுஷங்கள சாப்பிட பார்க்கும்போது, மனுஷங்கலாம் அந்த இரத்த காட்டேரிக்கு உணவுகள படைக்கிறாங்க. அதுக்கப்புறமா அந்த இரத்த காட்டேரி உணவுகள சாப்பிட்டு சொல்லுது, இந்த உணவு சுவையாவே இல்ல. சுவையான உணவ கொண்டு வாங்கன்னு சொன்னதுக்கப்புறமா, மனுஷங்க பார்த்தீங்கன்னா, ஆட சமைச்சு இரத்த காட்டேரிக்கு குடுக்குறாங்க. இரத்த காட்டேரி ஆட சாப்பிட்டு சொல்லுது, சுவையான உணவ கொண்டு வர சொன்னா, இத கொண்டு வந்திருக்கீங்களேன்னு சொல்லும்போது, மனுஷங்க சொல்றாங்க, சுவையான உணவு எதுவோ அதவே நீங்க சொல்லுங்கன்னு சொன்னதுக்கப்புறமா, இரத்த காட்டேரி பார்த்தீங்கன்னா, கொசு நண்பன்ட்ட சொல்லுது, நீ போய் ஒவ்வொருத்தவங்களோட ரத்தத்தையும் குடி. யாரோட ரத்தம் ருசியா இருக்குன்னு சொல்றியோ, அவங்களோட ரத்தத்த நான் குடிப்பேன்னு சொன்னதுக்கப்புறமா, அந்த கொசு பார்த்தீங்கன்னா, காட்டுல போயிட்டு குரங்கு, யானை எல்லாத்தோட ரத்தத்தையும் குடிக்க ஆரம்பிக்குது. அதுக்கப்புறமா ஒரு மனுஷனோட ரத்தத்த குடிச்சிட்டு குளத்தோரத்துல தூங்கலாம்னு சொல்லி வரும்போது, அந்த இடத்துல வந்து தவளை கேட்குது, "நீ நெறைய பேரோட ரத்தத்த குடிக்காம, அவங்களோட பேர நீ சொல்லப் போறன்னு சொல்லி அவங்கலாம் பயந்துக்கு இருக்காங்கன்னு" சொல்லும்போது, நுளம்பு சொல்லுது, "மனுஷ ரத்தம் தான் ருசியா இருக்கு. அதத்தான் நான் சொல்லப் போறேன்னு" சொல்லிட்டு நுளம்பு தூங்கிருது. அதுக்கப்புறமா தவளை எல்லா ரத்தத்தையும் குடிச்சு இதோட ரத்தம் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கறதுக்காக நுளம்ப சாப்பிடுறது. அதுக்கப்புறமா தவள இந்த விஷயம் மட்டும் ரத்த காட்டேரிக்கு தெரிஞ்சா என்னைய போட்டு தள்ளிரும்னு சொல்லிட்டு, அந்த நுளம்பு போய் ரத்த காட்டேரி கிட்ட சொல்லுது. அந்த நுளம்பு எல்லாத்தோட ரத்தத்தையும் குடிச்சான். அந்த நுளம்ப நான் சாப்பிட்டேன். கடைசியா அந்த நுளம்பு ஒரு விஷயத்த சொன்னுச்சு. யாரோட ரத்தம் ருசியா இருக்குன்னா, மாமா மச்சியோட ரத்தம் தான் ருசியா இருக்குன்னு சொல்லுது. இத கேட்டோனே ரத்த காட்டேரி சொல்லுது, மச்சியா அது எங்க இருக்குன்னு சொல்லும்போது, மனுஷங்கலாம் சொல்றாங்க, அது ஒரு மீன். அது கடல்ல இருக்குன்னு சொன்னதுக்கு அப்புறமா ரத்த காட்டேரி அத நான் சாப்பிட போறேன்னு சொல்லி கடலுக்கு போயிருது. அதுக்கப்புறம் மனுஷங்க கேட்கறாங்க, மச்சின்னா என்னன்னு சொல்லும்போது, அந்த நுளம்பு சொல்லுது, மச்சி இல்ல மனுஷன தான் நான் மாத்தி சொல்லிட்டேன்னு சொன்னதுக்கு அப்புறமா, மனுஷங்கலாம் சொல்றாங்க, "நீ பெரிய உதவி பண்ணிட்ட. எங்கள பெரிய இன்னல்ல இருந்து எங்கள காப்பாத்திட்டேன்னு" சொல்லி மனுஷங்கலாம் தவளைக்கு நன்றி சொல்றாங்க.